ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல எல்லாருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். விஷ் ஹாப்பி பொங்கல். இந்த வருஷம் பொங்கல் எப்படி பொங்கி பொங்கி வழியுமோ அந்த மாதிரி நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் இன்பம் நிறைய பொங்கணும் அப்படின்ட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆஸ் யூஷுவல் நம்ம வீட்டோட பொங்கல் செலிப்ரேஷனை தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். நிறைய குட்டி குட்டி விஷயங்கள்லாம் எங்கள் அக்காவும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து பண்ணி வச்சுருக்காங்க. அது எப்படி இருக்குன்றத நானே சர்ப்ரைஸாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம பார்க்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு சில விஷயங்கள் எனக்கு நான் சென்னையிலே பிறந்து சென்னையிலே வளர்ந்ததுனால இந்த கிராமத்தில் இந்த ஜல்லிக்கட்டு, இந்த மாடு, இந்த அந்த ஓலை வீடு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் இது பண்ணதில்லை. இதெல்லாம் நான் அக்கா கிட்ட சொல்லும்போது அக்கா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணி வச்சுருக்கா. நேற்று நைட்டு ஃபுல்லாக அதை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த விஷயங்கள்லாம் நான் பார்க்குறதுக்கு நானே வெயிட்டிங். ஸோ உடனே போய் அதை பார்ப்போம். பொங்கலை பொங்க வைப்போம். பொங்கலோ பொங்கல். எஸ், எங்கள் வீட்டில் நிறைய டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னல, இது முழுக்க முழுக்க நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் எனக்கே மனசாட்சி குத்தும். அதனால் என்னுடைய அம்மாவும் என்னுடைய சிஸ்டர்ஸ், என்னோடய அம்மா, என்னோடய சிஸ்டர்ஸ், இவங்க 3 பேரும் பண்ணாங்க. இதில் மிக முக்கிய பெரிய பங்கு என்னுடைய சின்ன அக்கா, என்னுடைய 2வது உடன்பிறப்புக்கு தான் போய் சேரும். ஏன்னா இப்போ நான் காட்ட போகிற டெக்கரேஷன்ஸ் எல்லாமே நைட்டு முழுக்க ஒரு 2 o'clock 3 o'clock வரைக்கும் உட்காந்து அதை ஃபுல்லாக ஒட்டி கிட்டி எல்லாத்தையும் பண்ணதவங்க தான். ஸோ ரொம்ப பேசாமல் நம்ம டெக்கரேஷனை பார்க்கலாம். கம். இது நம்ம விநாயகர். இது நம்ம விநாயகரை நம்ம கும்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு உள்ளே போயிடுவோம். இப்படி வாடா, இங்கே வாடா. நான் எப்படி போகிறது? இப்படி வா. இது பார்த்தீங்களா, இங்கே இது கட்டை வண்டி. ஆக்சுவலி இந்த செட்டப்பே ஃபுல்லாக ஒரு கிராமத்தில் ஒரு வீடு, அந்த வீட்டுக்கு வெளியில் ஃபுல்லாக ஒரு புல்வெளி, அந்த மாதிரி ஒரு செட்டப் ஒன்று. அம்மா இங்கே வாங்க, முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுங்க என்னன்ட்டு. கிராமத்தில் ஒரு வீடு, அவங்க கோலம் போடுறாங்க காலையில் பொங்கல் அன்னைக்கு. இது வச்சுட்டு பேசுங்க. காலையில் பொங்கல் வைக்கிறாங்க. இங்கே கோலம் போட்டுறாங்க. பொங்கல் வச்சாச்சு. இப்போ படையல் சாமிக்கு விநாயகர் அவங்க வாசப்படியிலே விநாயகர் கோவில் இருக்குது. கரும்பு, சாம்பார், உருளைக்கிழங்கு, மெத்து வடை, தேங்காய், அவரம்பூ. தேங்காய்லாம் எப்படி பண்ணாக்கா? கிளேவா எல்லாம் வச்சு. இது அந்த ஃபேமிலி. இது அந்த ஃபேமிலி. இது மாட்டு பொங்கலுக்கு மாட்டு வண்டி. அது மாடு கன்றுக்கு பால் கொடுக்கறது. ஓ, இதைத்தான் நைட்டு ஃபுல்லாக ஒட்டிக்கிட்டு இருந்தியாக்கா? இது ஜல்லிக்கட்டு காலை. இப்போ அவங்க ஃபேமிலி ஃபுல்லாக இங்கே பொங்கல் வைக்கிறாங்க. அவங்க கூட சேர்ந்து நாங்களும் பொங்கல் செலிப்ரேஷன் பண்ண வந்திருக்கோம். அவங்க கூட சேர்ந்து நாங்களும் செலிப்ரேட் பண்ண வந்திருக்கோம். இது ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு. இது கிணறுக்கு கயிறு போடணும். கயிறு பக்கத்துல வாத்து எங்கயாவது வச்சே ஆகணும்னா சொன்னால எப்பவுமே ஒரு கிராமத்து வீட்டு பக்கத்துல வாத்து இருக்கும், கிணறு இருக்கும் இல்லையா. ஸோ ஆக்சுவலி அது உள்ள ஒரு டப்பு, அதுக்கு மேலே மணலை ஃபுல்லாக இது பண்ணிட்டு அந்த மணல் செட்டப், அந்த மணலை குழச்சி செம்மண்ணை குழச்சி அப்படியே கிணறு மாதிரி அப்படியே இது மாதிரி வச்சு உள்ளே அந்த வாத்தை போடணுன்ட்டு குட்டீஸ் எல்லாரோட விருப்பம். அந்த குட்டீஸோட விருப்பத்துக்காக அந்த கிணறு செய்யப்பட்டது. இப்போ அது அப்படியே அந்த இது ஒரு ஃபுல்ஃபில் ஆகிடுச்சுல்ல, அந்த கிராம லுக்குக்கு அந்த கிணறோட சேர்த்து ஒரு ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. ஆக்சுவலி இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் நான் வாங்கிட்டு வந்த செம்மண் தான். அந்த செம்மண்ணை வச்சு தான் இவ்வளோ விஷயத்தையும் இவங்க பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த பாக்ஸ் கூட நான் என்னோடய ரூமில் நான் ஒரு திங்ஸ் வாங்கின பாக்ஸ், அந்த பாக்ஸ் நான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன். அந்த செம்மண்லாம் நான் தான் வாங்கிட்டு வந்தேன். தேங்க்யூ விக்கி ஃபார் தட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வாட் அ பிக் கான்ட்ரிபியூஷன். நோ, நேற்று நான் வெரி பிக் கான்ட்ரிபியூஷன். கடையாக ஏறி இறங்கி நிறைய விஷயங்கள் இது எல்லாமே வாங்கிட்டு வந்தோம். இந்த கரும்புல இருந்து பொங்கல்
பாப்பா தூங்குது. ஆமாம், அந்த வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல் செட்டப் இருக்கும். அதெல்லாம் அது என்ன சின்ன குட்டி லட்டுவோட வீட்டோட சோஃபா, டிவி, அவளோட பாபி டாலோட வீட்டு செட்டப்பு. அதையெல்லாம் அவகிட்ட இருந்து கடன் வாங்கி எடுத்துட்டு வந்து அதுக்குள்ளே வச்சுட்டேன். அவள் பார்த்து எடுத்துடுவா, அவளை பார்க்க விடாமல் அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்குள்ளே வச்சு அந்த இது செட்டப் பண்ணி வச்சுருக்கேன். வைக்கோல், மாட்டு வண்டி எல்லாம் பார்த்துட்டிங்களா? ஆமாம், அது ரெடி ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால நம்ம செட்டப்பை வந்து கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போது. அரிசி போடுறோம். ஆமாம், அரிசி போட ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. பொங்கலோ பொங்கல், 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 பொங்கலோ பொங்கல். Clap, 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 clap. இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள்.